ஒரு நாள் சிங்கராஜாவும் சிங்கராணியும் அவங்க குகைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முயல் அங்க வந்துச்சு. சிங்கராஜா, எனக்கு மோட்டு குரங்கு மேல புகார் கொடுக்க வேண்டியிருக்கு. மோட்டு குரங்கு என்ன பண்ணுச்சு? நானும் என் பொண்டாட்டியும் எங்க வீட்டுக்கிட்ட உக்காந்து கேரட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ மோட்டு அங்க வந்து எங்க கிட்ட இருக்கிற கேரட்டை புடுங்கி மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு எங்களை வெறுப்பேத்திக்கிட்டு அந்த கேரட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டான். சிங்கராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். இன்னிலிருந்து 10 நாட்களுக்கு நீ தனியா முயல் அப்புறம் அவனோட பொண்டாட்டிக்கு கேரட்டை நீ எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஒருவேளை அவங்க சரியான நேரத்துக்கு கேரட்டை நீ எடுத்துட்டு வந்து கொடுக்கலன்னு சொன்னா உனக்கு கண்டிப்பா மரண தண்டனை. சிங்கராஜா எப்பவுமே நியாயமா தீர்ப்பு கொடுப்பாரு. அதனாலே சிங்கராஜா மேல எல்லாருக்குமே மரியாதை இருந்துச்சு. ஒரு நாள் ராணி ராஜா கிட்ட சொன்னாங்க, மகாராஜா, நீங்க நியாயமானவரு, ரொம்பவும் நல்லவரு. ஆனா இன்னைய வரைக்கும் அந்த கடவுள் நம்ம 2 பேருக்கு ஏன் ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறாரு? மகாராணி, கடவுள் நினைக்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மள மாதிரி சாதாரண விலங்குக்கு என்ன தெரிய போகுது? ராணியோட கவலை நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. சிங்கராஜா அதை பார்த்து ரொம்ப மகாராணி, என் சின்ன வயசு காடு சஞ்சீவனத்துக்கு நான் போகிறேன். நான் அங்க கண்டிப்பா நரிபாவா கிட்ட நான் போவேன். அங்க போய் நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். அப்படி சொல்லி சிங்கராஜா அதோட சொந்த ஊரான சஞ்சீவனத்துக்கு போச்சு. அன்னையில இருந்து மகாராணி தான் அந்த காட்டை பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு மான் சிங்கராணி கிட்ட வந்துச்சு. வணங்குகிறேன் மகாராணி, வணங்குகிறேன். என்னாச்சு? என்ன கஷ்டத்துல வந்திருக்க? மகாராணி, நான் ப்ளூலேண்ட் காட்டுல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து என் புள்ளைக்கு உடம்பு ரொம்ப முடியல. அப்போ குரங்கு சொல்லுச்சு, உங்க காட்டுல வளர்ற நீல நிற பூ மரத்துல இருந்து இலைய பறிச்சு சாப்பிட்டா மட்டும்தான் என் புள்ளைக்கு உடம்பு குணமாகும்னு. சரி, உனக்கு என்ன தேவையோ அந்த மூலிகையை நீ இங்கிருந்து எடுத்துட்டு போகலாம். ஆனா அந்த மூலிகை கருப்பு மலையில தான் கிடைக்கும். எனக்கு உங்க காட்டுல எது எங்க இருக்குன்னு எதுவும் தெரியாது மகாராணி. உங்க காட்டுல இருக்கிற யாருக்காவது நீங்க ஆணையிட்டா அவங்க எனக்கு துணையா வந்தாங்கன்னா அவங்க கூட போய் நான் மூலிகைகளை எடுத்துட்டு போவேன். ஆனா உன்னுடைய குழந்தைய காப்பாத்துறதுக்காக எங்க காட்டுல இருக்கிற விலங்குகளை அனுப்பி அவங்களுடைய வேலையை என்னால கெடுக்க முடியாது இல்லையா? மகாராணி, சாக போற ஒரு குழந்தைய காப்பாத்துறதை விட உங்க சாசனம் தான் இங்க முக்கியமா போச்சா? ஆமா, அது முக்கியம்தான். உன்னை கருப்பு மலைக்கு போறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் இல்லையா? அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பக்கம் சிங்கராஜா நரி சாமியார பார்க்க போச்சு. சிங்கராஜா, நீ ஒரு நல்ல நியாயமான ராஜாவா இருக்க. அதுக்குதான் சித்திக்கு அப்புறம் எனக்கு எந்த பழம் கிடைச்சாலும் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ நரி சாமியார் அங்க இருக்கிற ஒரு மாம்பழத்தை காட்டி சொன்னாரு, இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு போ, உன் பொண்டாட்டிக்கு இத கொடு. அதுக்கப்புறம் கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்கும்பா. ரொம்ப நன்றி சாமி. சிங்கராஜா அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய காட்டுக்கு போய் சிங்கராணி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி மாம்பழத்தை சாப்பிட கொடுத்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராணி கர்ப்பமானா. நீங்க வச்சிருந்த நம்பிக்கை வீணா போகலங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறோம். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நம்ம சோகம் பிரச்சனை எல்லாமே தீந்துரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சிங்கராணிக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. காட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ராத்திரி வரைக்கும் கூட குழந்தை எழுந்திருக்கவும் இல்ல, ஒரு வார்த்தை கூட பேசல. இவன் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறான்? அவங்க அந்த காட்டோட வைத்தியரான ஆந்தைய கூப்பிட்டாங்க. இந்த குழந்தைக்கு சோர்வுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சோர்வு எப்ப போகணும்னா இவன் நல்லபடியா சாப்பிடணும், நல்லபடியா குடிக்கணும். ஆனா அந்த குழந்தை வாயை கூட திறக்கல. சிங்கராஜா கொஞ்சம் கூட தாமதிக்காம நரி சாமியார வர வச்சுது. நான் கொடுத்த பழத்தால இப்ப வரைக்கும் நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு நல்ல சிங்கம். அப்படி இருக்கும்போது உனக்கு பிறந்த அந்த குழந்தை இப்படி சோர்வா எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கு கூட புரியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா? நியாயம் இல்லாதது யாருக்காச்சும் தொந்தரவு கொடுத்தீங்களா?
யாருக்காச்சும் அநியாயத்தை பண்ணீங்களா? அப்பதான் சிங்கராணிக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு மானோட தாய் உதவி கேட்டு என்கிட்ட வந்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நான் எந்த ஒரு உதவியும் செய்யல. இன்னொரு அம்மாவோட கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியலனா அந்த கடவுள் உன்னை அம்மாவாக்கி பார்க்கறதுக்கு எப்படி விருப்பப்படுவா? உன்னோட குழந்தை இப்படி தூங்குறத பார்த்து உனக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்படியே அவங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும். நீ அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கணும் இல்ல? ஆமா, தாயாகிற அருகதை எனக்கு இல்ல. நான் இன்னொரு தாயோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல. நான் இப்பவே அந்த மானை பார்க்க போறேன். என்னால முடிஞ்ச உதவிய அதுக்கு நான் நிச்சயமா பண்ணுவேன். அப்படி சொல்லி சிங்கராணி தனியாவே அந்த கருப்பு மலையை நோக்கி ஓடுச்சு. நானும் போறேன். இல்ல, இது அவ தனியா பண்ணியாகணும். சிங்கராணி அந்த கருப்பு மலைக்கு போனப்போ அந்த மானோட தாயும் அங்கதான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேட்டுல 2 சிறுத்தைங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னுடைய குழந்தைய நான் எப்படி காப்பாத்துறது? இந்த சிறுத்தைங்க 2 பேரும் என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. இங்க பாரு மானே. சிங்கராணிய பார்த்த உடனே மான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு உன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காம நான் உனக்கு எந்த உதவியும் செய்யல. ஒரு தாயா குழந்தைக்காக எங்கிற தவிப்பு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. அப்படி சிங்கராணி சொன்னதை கேட்டு அந்த மான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஏன் கூட வா. அவங்க 2 பேரும் கருப்பு மலையோட கேட் கிட்ட போனாங்க. அந்த 2 சிறுத்தையும் மான சாப்பிடுற ஆசையில பார்த்தாங்க. அடேங்கப்ப, ஒரு மானு. இதோட மாமிசம் ரொம்ப ருசியா இருக்கும். வா. நாம அதை வேட்டையாடலாம். ஒத்துக்கிற அவ மான் தான். ஆனா மான் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற சிங்கராணி உங்களுக்கு தெரியலையா? அதை கேட்டு சிறுத்தை 2 பேருமே பயந்துட்டாங்க. அட மகாராணி, எங்களை மன்னிச்சிருங்க. ஆமா, சொல்லுங்க, நீங்க இங்க வந்திருக்கீங்க? இந்த மானோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. உடனே இங்க இருக்கிற நீல நிற பூக்கிற மரத்துல இருந்து மூலிகைகளை பறிச்சு கொடுங்க. வாங்க வாங்க, நீங்க எங்க கூட வாங்க. எங்க போகணுமோ அங்க கூட்டிட்டு போறோம். அப்படி அந்த மானும் சிங்கராணியும் 2 பேரும் சிறுத்தைங்க கூட சேர்ந்து கருப்பு மலையில இருக்கிற பூந்தோட்டத்துல அந்த மூலிகைய தேடிக்கிட்டு இருந்தாங்க. பல மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் தான் நீல நிற பூக்கள் இருக்கிற செடியை பார்த்தாங்க. இதங்க ராணி, அந்த செடி. சிறுத்தை அந்த செடியை பிடுங்கி அந்த மகாராணி கிட்ட கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து வேகமா அந்த மானோட காட்டுக்கு போனாங்க. அந்த மான் அதோட குழந்தைக்கு சாப்பிட அந்த பூவை கொடுத்ததுமே அந்த மான் உடனே குணமாயிடுச்சு. மகாராணி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய குழந்தைய நான் உயிரோட பாத்திருக்கவே மாட்டேன். அந்த கடவுள் உங்க குழந்தைய எப்பவுமே நல்லபடியா வச்சுக்கணும். அதை கேட்டு ராணிக்கு அதோட குழந்தையோட ஞாபகம் வந்துச்சு. அதோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அதுக்கப்புறம் அது தன்னுடைய காட்டுக்கு வந்துச்சு. ஆனா அந்த காட்சியை பார்த்த உடனே சிங்கராணி ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அதோட குழந்தை தன்னுடைய கால்ல நின்னுகிட்டு இருந்துச்சு. ஒழுங்கா அவங்க கொடுத்த சாப்பாட்டையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல காட்டு சேர்ந்த எல்லாருமே நின்னுகிட்டு இருந்தாங்க. அட, என்னோட குழந்தை இவன் எப்படி சரியானா? நீ ஒரு அம்மாவோட குழந்தைய காப்பாத்தினல்ல, அதே அம்மாவோட சந்தோஷத்தை உனக்கும் அந்த கடவுள் இப்ப கொடுத்திருக்காங்க. அது கேட்டு சிங்கராணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. உடனே தன்னுடைய குழந்தை பக்கத்துல போய் குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சுது. இத பார்த்த எல்லா விலங்குகளும் சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க.